என் அன்புக்குரிய தமிழ் மக்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷி நல் ஆசியுடன் இன்று தொடர்ந்து திருமந்திர மாலையில் காயகல்பம் என்ற பகுதியை ஒட்டி பிந்து உற்பணம் என்ற தலைப்பில் ஒரு பாடல் எடுத்து இன்று பார்ப்போம். விந்து உற்பணம் என்பது விந்து எப்படி உண்டாகிறது என்பதை பற்றி, நம்மளுடைய உடம்புல விந்து எப்படி வருது அப்படிங்கிறது திருமூலர் என்ன சொல்றாரு. 7ஆம் தந்திரத்தில் இந்த தலைப்பு வருது. விந்து உற்பணம், அதை எப்படி நம்ம கட்டி காக்கணும், அது விந்து ஜெயம் அப்படிங்கிற அடுத்த தலைப்பில் சொல்கிறாரு. அடுத்த பேச்சில் விந்து ஜெயத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு விந்து உற்பணம் அப்படிங்கிற தலைப்பில் பாடலை பார்க்கலாம். நம்ம உடம்புல எப்படி விந்து வருது அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்னாடி நம்ம உடம்புல என்னென்ன இருக்குதுங்கிறது முன்னாடி சிலதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா, 72,000 நாடிகள், 10 வாயுக்கள், பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 7 தாதுக்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இதிலிருந்து தான் இந்த விந்து உற்பத்தியை பற்றி சொல்ல முடியும். விந்து உற்பத்தி 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று அண்டத்தில் விந்து உற்பத்தி, பிண்டத்தில் விந்து உற்பத்தி. அண்டத்தில் விந்து உற்பத்திக்கும் பிண்டத்தில் விந்து உற்பத்திக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் புரியல இல்லையா? எனக்கும் புரியல தான். போன சில வகுப்பில், போன பேச்சில், அதுக்கு முந்தின பேச்சிலையோ இந்த 36 தத்துவங்களை பற்றி சொன்னேன் இல்லையா? அதில் மேலிருந்து வந்தால் நாதம் விந்து, அதற்கு பிறகு ஒவ்வொன்றா படைக்கிறார். கீழேந்து போனால் பூமி, முதல் தத்துவம் தான். மண் அப்படின்னு சொன்னோம்ல, மண் முதலாக பஞ்சபூதங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற இந்த பஞ்ச இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, உடல், வாய், இதெல்லாம். அப்புறம் என்ன பார்த்தோம்? கேட்டல், சுவைத்தல், பார்த்தல், என்ன உணர்தல், இந்த மாதிரி ஒரு 5 கரணங்களை பார்த்தோம். அப்புறம் அந்த கரணம் இப்படிலாம் சேர்த்து மொத்தம் 36 வந்தது. இந்த அண்ட விந்து உற்பணம் அப்படிங்கிறது தான் இந்த விந்து, அதாவது நாதம் விந்து. நாதத்தை முதல்ல படைக்கிறார் யார்? சிவபெருமான். ஆதி பரணா இருந்து, அப்புறம் பரணா ஆகி, அப்புறம் விந்து நாதத்தை படைத்து, அப்புறம் விந்துவை படைத்து, அப்புறம் 5 மூர்த்திகளை படைக்கிறார். ஒவ்வொரு தொழிலுக்கும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இந்த 5 மூர்த்திகளையும் படைத்து 5 தொழில்களையும் செய்கிறார். ஸோ இந்த விந்துங்கிறது, இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும்னா சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப தெளிவான அறிவு வேணும். அப்போ தான் இதை நல்லா புரிஞ்சிக்க முடியும்.
இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்பில் இருக்கிற விந்து. நம்ம உடலில் ஸ்தூல, அதாவது மனித உடம்பில் ஒன்று வந்து பறவிந்து, இன்னொன்று வந்து சீவ விந்து. சீவ விந்துனா சீவர்களிட இருக்கிற விந்து. அந்த சீவ விந்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதற்குள்ள பாடலையும் பார்ப்போம். இந்த 7 தாதுக்கள்னு என்னன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 7 தாதுக்கள்லாம் என்னன்னா, அதாவது நம்ம உடம்புல என்ன இருக்குதுன்னா, எலும்பு, நரம்பு, இரத்தம், மாமிசம், மஜ்ஜை, மூளை, சுக்கிலம். இதுதான் 7 தாதுக்கள். இந்த 7 தாதுக்களும் சேர்ந்து தான் விந்து. இந்த விந்து தான் மானிட வித்து. இப்போ ஒரு மரம் வளர்க்குறோம், மரத்துக்கு எப்படி விதை இருக்குது, விதை போடாமல் மரம் வருமா? அந்த மாதிரி இந்த விதை தான் இந்த மரத்தில் ஒளிஞ்சிருக்குது. ஒரு விதை தான் மரமாக பின்னாடி வருது. அதே போல் விந்து தான் ஒரு மனிதனாக மாறுது. அந்த விந்துங்கிறது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதனுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய எடை என்ன, என்னென்னா வேலை பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்றைக்கி பார்ப்போம். இதில் வந்து எலும்பு, நரம்பு, ரத்தம், மாமிசம், மஜ்ஜை, மூளை, சுக்கிலம். இதில் மஜ்ஜைங்கிறத பற்றி ஏதாவது சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். சுக்கிலங்கிறது தான் பிந்து. ஓகே, மஜ்ஜைங்கிறது இந்த அதுக்கு பேர் போன் மேரோன்னு சொல்லுவாங்க. நம்ம எலும்புக்குள்ள ஒரு வித சத்து இருக்குதுங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த எலும்பை உடைச்சா உள்ளுக்குள்ள ஒரு விதமான அந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ரௌன் கலரில் ஒரு சத்து இருக்கும், ஒரு மாமிசம் மாதிரி இருக்கும். அதுதான் மஜ்ஜை. அது வந்து நம்ம உடம்புலையும் எப்போவுமே அந்த நம்ம இருக்கிற உடம்புல இருக்கிற எலும்பில் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த எலும்புடைய எலும்பு வந்து ஒரு சாலிடு பொருள் இல்லை. இடையில் ஒரு ஹோல் இருக்குது, ஒரு 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 வெற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிலிண்டர் மாதிரின்னு வச்சிங்களேன். ஸோ அதில் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய மாமிசம் இருக்குது. அதுதான் மஜ்ஜை. அது வந்து வலுவாக இருக்கணும். அது வலுவு குறைஞ்சி போச்சுன்னா பல உடம்புல நோய்களாக வரும். நான் இந்த மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஏன்னா அது வந்து குறைஞ்சிதுன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு கேன்சர், அதுக்கு பேர் பிளட் கேன்சர், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் போன் பிரீட்டல் ஆகிடும். ரொம்ப போன் வந்து இந்த அதாவது இந்த எலும்பு இருக்குல்ல, எலும்புக்கு சரியான சத்து இல்லாமல் அந்த சத்தை கொடுக்கக்கூடியது அந்த மஜ்ஜை. அந்த மஜ்ஜையினோட அளவு குறைஞ்சிச்சின்னா போன் வந்து அந்த எலும்பு வந்து டக்குன்னு சமயத்தில் உடஞ்சிரும். அதனால் அந்த மஜ்ஜை ரொம்ப முக்கியம். அதை குறையாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து வருது. நம்ம சாப்பிட்றோம்னா தினமும் சாப்பிட்றதுலேருந்து தான் அது வரும். ஒன்று ஒன்றா மாறி மாறி வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுது, வயிற்றில் போய் ஜீரணம் ஆகுது. அப்புறம் குடலில் போயிட்டு அது அந்த வேணுங்கிற சத்தை மட்டும் உறிஞ்சிட்டு மீறி சக்கையை வந்து நம்ம வெளியேற்றுறோம். அந்த சாப்பிட்றதுல அந்த சக்கை அந்த வேணுங்கிறத சாரத்தை எடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் அன்னசாரம்னு பேர். அன்னசாரமும் ஒரு தாது தான். இப்போ இந்த பாடல் அது வரும். ஓகே, அன்னசாரம், அன்னத்திலிருந்து இந்த எசன்ஸ் வருதில்ல, இந்த கடைசியாக நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அந்த ஒரு பிழிவு, அது வந்து தான் உடம்புக்கு ஊட்டத்தை கொடுக்கும். அதுதான் பல விதமாக மாறும். நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குது, வைட்டமின் பி, எல்லா வைட்டமினும் மினரல்லாம் இருக்குது இல்லையா. அப்புறம் ரத்தம் இருக்குது. ரத்தம் வந்து நல்லா ரத்தம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்ணும்.
அதெல்லாம் சாப்பாடுலேருந்து வருது. இயற்கையாக ரத்தம் வருது, நம்ம பிறக்கும்போது ரத்தத்தோடு தான் பிறக்கிறோம். ஆனால் வயிற்றில் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கோம். அந்த தொப்புள்கொடி வழியாக அம்மா சாப்பிட்றது நமக்கு சேருதா இல்லையா? அப்படி சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? வயிற்றில் குழந்தை இறந்து போயிடும் இல்லையா? ஸோ வெளியே வந்த பிறகு வாய் மூலமாக சாப்பிடுது, உள்ளே இருக்கும்போது அது உணவு போயிட்டு தான் இருக்குது. அதனால் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உணவில் இருக்கிற அந்த முக்கியமான சாரம் இருக்குதே, அந்த சாரம்தான் பல வகையாக பிரியுது. ஓகே, கடைசியாக போகிறது சுக்கிலமாக மாறும். அதுதான் விந்து. ஸோ அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பாடலை பார்த்துட்டு அப்புறம் சுக்கிலத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ரத முதலான 7 தாது மூன்றின் ரத முதலான 7 தாது மூன்றில் உரிய தினத்தின் ஒரு புல் பனி போல, உரிய தினத்தின் ஒரு புல் பனி போல் அரிய துளி விந்துவாகும். 7 மருவிய விந்து வளரும் காயத்திலே. இன்னொரு தடவை பார்க்குறேன், சொல்கிறேன். ரத முதலான 7 தாது மூன்றில் உரிய தினத்தின் ஒரு புல் பனி போல் அரிய துளி விந்துவாகும். 7 மருவிய விந்து வளரும் காயத்திலே. காயங்கிறது நம்மளுடைய உடம்பு. இந்த விளக்கம் பார்க்கலாங்களா? நம்ம உடம்புல இருக்குது 7 வகையான தாதுக்கள் தானே. இதில் கொஞ்சம் நான் முன்னாடி சொன்னதில் கொஞ்சம் மாறி சொல்கிறேன். ஓகே, இந்த 7 தாதுக்கு என்னென்னா இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது அன்னசாரம். அன்னசாரம்னா சாப்பாடுலேருந்து கடைசியாக அந்த கழிவு பொருள் போக மீதி இருக்க சாரம், அதுதான் நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது. அதுதான் அது. அப்புறம் ரத்தம், சுக்கிலம், தோல், இறைச்சி, மூளை, உதிரம், இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் கொடுத்துக்காதான். இந்த 7 வகை தாதுக்களில் அன்னசாரம் என்பது ஒன்று. இதில் இந்த முக்கியமாக 3 எடுத்துக்கிறார். அன்னசாரம், ரத்தம், சுக்கிலம், இந்த 3 முக்கியமாக எடுத்துக்கிறார். அதுதான் சொல்கிறார் முத வரியில். ரத முதலான 7 தாது மூன்றில். ஓகே, இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு அது எப்படி மாறுதான். ஓகே, எப்படி மாறுதான்? ஒரு குறிப்பிட்ட தினத்தில். ஓகே, ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஒரு புல் பனி போல், ஒரு புல் பனி போல். இதுக்கு நான் பின்னாடி வரேன். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அரிய துளி விந்துவாகும். அதாவது அந்த அன்னசாரம் இருக்குதே, அது என்ன ஆகும்னா, நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு 21 நாள் கழித்து அது சுக்கிலமாக மாறுமா. அதான் உரிய தினத்தில் சுக்கிலமாக மாறும். அதுக்கு காலவழி 21 நாள். அது எப்படி இருக்குதான், அது துளி, அதுக்கு ஒரு கற்பனை அவர் கொடுக்குறார்.
அது எப்படி இருக்குதான், நம்ம ஊரில் பனிக்காலத்தில் பார்க்கலாம், இந்த புல்லுலாம் இருக்குதுல்ல, கீழே இருக்க தலையிற புல் இருக்கு இல்லையா, புல் என்ன எவ்வளோ உயரம் இருக்கும், என்ன நம்ம ஒரு 2-3 இன்ச்சு, அதில் ஒரு புல் நுனியில் இந்த பனித்துளி இருக்குன்னு தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பனித்துளி எவ்வளோ சின்னதாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அந்த புல் நுனியில் பனித்துளி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய அன்னசாரத்திலிருந்து ஒரு துளி சுக்கிலம் உண்டாகும். அது உரிய காலத்தில். என்ன, இன்னைக்கு சாப்பிட்டா உடனே இது வந்துடாது, அந்த சுக்கிலம் வர்றதுக்கு சில நாள் ஆகும். அதான் 21 நாள்னு சொல்கிறாங்க. அதனால் உரிய தினத்தில், ஓகே, உரிய தினத்தின் ஒரு புல் பனி போல் அரிய துளி விந்து ஆகும். இப்போ புரியுதுங்களா? ஏழு மூன்றின் மறிய விந்து வளரும், மருவிய விந்துவாக மாறி, என்ன மருவியன மாறுதல், இந்த விந்து உடலில் விந்துவாக மாறி எங்கே மாறுது, நம்மளுடைய காயத்தில் வளரும், சில நாளுக்கு இருக்கும். அதாவது இன்னைக்கு அந்த சுக்கிலம் சொல்கிறோம்ல, சுக்கிலம் எப்படி இருக்குன்னா ஒரு தலைப்பரட்டை மாதிரி இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. காரணம் அதனுடைய சைஸ் ரொம்ப சின்னது. இப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட 12-13 வயதில் விந்து உற்பத்தி ஆகும், சுக்கிலம் உற்பத்தி ஆகும். இந்த சுக்கிலம் ஆண்களுக்கு எப்படி இருக்குதோ அதே போல் பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகும். அதற்கு பேர் சுரோதினி என்று பெயர். சுக்கிலமும் சுரோதினியும் இணைந்தால்தான் ஒரு குழந்தை, ஒரு உயிர் உண்டாகும். ஆச்சுங்களா? அது அந்த இணைப்பு தான் அந்த பெருங்கருணை. அதாவது இந்த உரிய சமயத்தில் தான் அது இப்போ சேரும். அது இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இந்த முதுகந்தண்டு வழியாக இந்த 13 வயது சமயத்தில் இந்த பிச்சுட்ரி அந்த கிளாண்டில் இருக்கிற ஹார்மோன் வருதுல்ல, அது முதுகந்தண்டு வழியாக கீழே இறங்கி இந்த உறுப்புகள் எல்லாம், அதாவது உயிர்களை உண்டு பண்ணக்கூடிய உறுப்புகள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லணும், அதை தூண்டி விட்டுரும். தூண்டின பிறகு பெண்கள் வயதுக்கு வருவாங்க. ஆண்களுக்கு வயதுக்கு வரதெல்லாம் கிடையாது, ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் மீசை முளைக்கும். பையன்களுக்கு என்ன முடியெல்லாம் வளரும் சில இடத்துலலாம், அதுதான் அடையாளம். அது 12-13 வயதில் ஆரம்பிக்கும். இதில் என்ன இயற்கையினுடைய அம்சம் என்னன்னா, ஆண்களுக்கு என்னைக்கு இது ஆரம்பிக்குதோ அது கடைசி வரலும் இருக்கும். உடம்பு காடு போகிற வரலும் இருக்கும், இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த விந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது, கொஞ்சமாவது இருக்கும். சுக்கிலமும் இந்த செமினல் ஃப்ளூயிட்னு சொல்கிறோமே, அது ப்ரோஸ்டேட் கிளாண்ட்லேருந்து வரும், அதுவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்ன, ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை.
பெண்களுக்கு 13லிருந்து கிட்டத்தட்ட 40-50 வயது வரையிலும் முட்டைகள் இருக்கும். அதுக்கு பிறகு இருக்காது. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதுக்கு பிறகு கிடையாது. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஆண்கள் எந்த வயதில் வேணாலும் அவர்களுக்கு சுக்கிலத்தினுடைய வலிமை இருந்துச்சுன்னா அவர்களால் ஒரு பெண் மூலமாக ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். இதுதான் மாபெரும் வித்தியாசம். அதாவது அமிர்த சுரவி மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அதுவே கட்டி காக்கலைன்னா உடல் நலம் குறையும், வயது குறையும். அதுதான் இந்த விந்து ஜெயம்ங்கிறத தலைப்பில் பேசுகிறாரு. ஏன் அதை பாதுகாக்கணும்? உற்பத்தி பண்ணுறது உடம்பு உற்பத்தி பண்ணுது. ஆனால் பாதுகாக்க வேண்டியது, அதை வெற்றி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. எதற்காக அப்படிங்கிறது தான் முக்கியமாக அங்கே வலியுறுத்துகிறார். ஸ்பிரிச்சுவல் லைனில், ஆன்மீக லைனில் வெற்றி பெறுவோமோ இல்லையோ, உடல் நலத்துக்காகவாவது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை அடுத்த பேச்சில் நான் நல்லா சொல்கிறேன். கொஞ்சம் சில பாடல்களை வச்சு பேசலாம். இந்த விந்துவை பற்றி, இந்த முட்டையை பற்றி இன்னும் சற்று விளக்கமாக சொல்கிறேன். நம்ம உடம்பில் இருக்கிற, அதாவது சுக்கிலங்கிறது ஒரு செல். அது பிரெயின் செல்னு சொல்லுவோம்ல, அது போல் இந்த சுக்கிலமும் ஒரு செல் தான். உடம்புலையே ரொம்ப லேசான செல். அதுக்கு எடை போட்டால் ரொம்ப குறைவு. அந்தளவுக்கு லேசாக, அந்தளவுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். ரொம்ப எடை ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு சுக்கிலத்தினுடைய எடை. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். இப்போ எப்படின்னா, பெண்களுக்கு ஒரு முட்டை இருக்குது பாருங்கள். அந்த முட்டையினுடைய பருமன் அதிகம். அதனுடைய சைஸும் அதிகம். அதனுடைய உருண்டையாக இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த ஒரு முட்டையினுடைய எடை எவ்வளோ தெரியுங்களா? அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு சமமாக இந்த சுக்கிலத்தினுடைய எடையை போட்டிங்கன்னா எத்தனை சுக்கிலம் சேர்ந்தால் அந்த எடைக்கு வருமா தெரியுமா? 1,75,000 சுக்கிலம் சேர்த்தா எவ்வளோ எடை இருக்குமோ அது ஒரு முட்டையினுடைய எடைக்கு சமமாகும். அப்படின்னா எவ்வளோ லேசுன்னு பார்த்துங்க. இந்த சுக்கில ஸ்பெர்ம் செல் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஸ்பெர்ம் செல். என்ன, அதனால தான் கண்ணில் பார்க்க முடியாது. இந்த உடலுறவு கொள்ளும் பொழுது விந்து வெளிப்படும். இந்த விந்து வெளிப்படும் போது 2 விதமான பொருள் வெளிப்படும். ஒன்று சுக்கிலம், அது வெண்மையாக இருக்கும். சுரோதின் என்பது செந்நிறமாக இருக்கும். பெண்களுக்கு இந்த முட்டை சிவப்பாக தான் இருக்கும். ஆண்களுக்கு உள்ள சுக்கிலம் வெண்மையாக இருக்கும். அப்புறம் செமினல் ஃப்ளூயிட், அது கலர்லெஸ், அதுக்கு நிறம் கிடையாது. கொஞ்சம் தண்ணிமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதில் இந்த பிசுன்னு ஒட்டக்கூடிய தன்மை. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இறைவனுடைய அமைப்பு இந்த விந்துவை இந்த சுக்கிலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை, அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இந்த செமினல் ஃப்ளூயிடுக்கு உண்டு. அந்த சீமன் என்ன ஆகுனா, ப்ராஸ்டேட் கிளாண்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்க கிளாண்டெல்லாம் இருந்து உற்பத்தியாகி விந்து வெளியே வரும்பொழுது, சுக்கிலம் வெளியே வரும்போது அதோடு தான் வரும். சீமனும் அந்த சக்தியும் இந்த சுக்கிலமும் ரெண்டும் சேர்ந்து தான் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது என்ன எதுக்குன்னா, இந்த சுக்கிலம் வெளியே வரும்பொழுது அதை பத்திரமா கொண்டு எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். என்ன, அதனால் அந்த வேலையை அது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த உஷ்ணநிலை பாதிக்கக்கூடாது. ஓகே, உடலுக்கு வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்க, பெண்களுக்கு உள்ளே போகாமல்
உடலுக்கு வெளியே வந்த சுக்கிலம் சில மணி நேரத்தில் இறந்துவிடும். ஏன் இறக்குதுன்னா, அந்த சீமன் சொல்கிறோம்ல, அந்த திரவம் வெளியே வந்தவுடனே வற்றி போயிடும். அந்த வற்றி போகிறதுனால அது பாதுகாப்பு இல்லாமல், அது இல்லாமல் உஷ்ணநிலை மாறுறதுனால அந்த சுக்கிலம் இறந்துவிடும். ஆனால் பெண்கள் அந்த கர்ப்பப்பைக்கு போன பிறகு அங்கு 5 நாள் வரலும் இருக்கும். 5 நாட்கள் வரலும் இருக்கும். அது ஒரு முட்டைக்காக காத்துட்ருக்கோம். என்ன, அந்த முட்டை அந்த 5 நாளையில் வரலன்னு வச்சுங்களேன். அந்த முட்டை வரலன்னா இந்த இதுவும் இறந்து போயிடும், குழந்தை பாக்கியம் வராது. ஆனால் இந்த சுக்கிலம் உள்ளே போகும் பொழுது, பெண்களுடைய உடம்புல போகும் பொழுது அங்கே முட்டை காத்துட்டுருந்துன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த முட்டையை அதை உள்ளுக்குள்ளே அந்த பல விதமான, அதாவது நிறைய முட்டையை சுற்றிலும் நிறைய விந்து அந்த சுக்கிலம் உள்ளே போக பார்க்கும். எது வலிமையாக இருக்குதோ அது மட்டும் உள்ளே போயிடும். அது என்ன வேடிக்கைன்னா, அது உள்ளே போன உடனே அது மூலமாக இன்னொன்று போகாத வலிக்கு உடனே அதை மூடிடும். அது வலி விடும். வலி விடுறது அதுவாக தானாக விடாது. இந்த சுக்கிலம் என்ன பண்ணும், ஒரு வித என்சைம், ஒரு திரவத்தை அது வெளிவிடும். அந்த வாயிலிருந்து தலைப்பகுதி எப்படி இருக்குன்னா, ஒரு உருண்டையாக ஒரு நீட்டமாக இருக்கும், ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். வால் பகுதி நல்லா வளைஞ்சு ரொம்ப துள்ளி குச்சிட்ருக்கோம், ஆடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நிலையில் என்ன ஆகுமா, அந்த வாய் பகுதியில் இருக்கிறதுல அந்த தலைப்பகுதி, அதிலிருந்து ஒரு திரவம், அதுக்கு ஒரு என்சைம், அது வெளியே அந்த முட்டை அது இடம் கொடுக்கலன்னு வச்சிங்களேன். அதை என்ன பண்ணும், கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும், ஒரு மாதிரியா ஈரமாக பண்ணி அப்புறம் உள்ளே பூந்துடும். உள்ளே பூந்த பிறகு அவ்வளோதான். அதுக்கு பிறகு அன்னைக்கு தான், அந்த சமயம் தான் கரு உற்பத்தியான நேரம். அது உள்ளே போனோடனே அந்த முட்டை அடைச்சிரும். அதனால் அந்த இடம் வழியாக இன்னொன்று பார்க்க முடியாது. ஆனால் சில சமயத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்க சொல்லுவாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுன்னா, இன்னொரு வலிமையான ஒரு சுக்கிலம் அதே முட்டை மூலமாக, எனக்கு இது சரியாக தெரியல, அது மருத்துவர்கள் தான் சொல்லணும், இதே முட்டையில் இன்னொரு பகுதியில் உள்ளே போகுதா அல்லது வேற ஒரு முட்டையில் போகுதாங்கிறது மட்டும் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. ஆக இந்த அதாவது இரட்டை குழந்தை, 3 குழந்தைகள் 4 குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு காரணம், இந்த ஒரே சமயத்தில் அதிகமான வலிவுள்ள இந்த சுக்கிலம் இந்த முட்டைக்குள்ளே போகிறது தான் பல குழந்தைகள் வரதுக்கு காரணம். ஓகே, அடுத்து இந்த முட்டை அங்கே இல்லைன்னா குழந்தைக்கு வாய்ப்பு கிடையாது. 5 நாள் வரலும் இது காத்துட்ருக்கோம், அதுக்கு பிறகு இறந்து போயிடும் ஆச்சுங்களா. அதனால தான் நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகியும் குழந்தை வாய்ப்பு இல்லாத காரணம் தான். அதை புரிந்து கொள்ளாத மக்கள் மலடி என்று பட்டம் சுட்டி விடுவார்கள். எப்போ மலடி அந்த குழந்தை வரலையோ, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லையோ, அப்போ யோசனை பண்ணோம், மருத்துவர்களை அணுகி அவர்களோட ஆலோசனை கேட்கணும். ஏதாவது அடைப்பு இருக்கலாம், அவர்கள் முட்டை வர்றதுக்கு அந்த தகுந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு அடைப்பு இருக்கலாம், அந்த 2 நேரம் பொருந்தி வராமல் இருக்கலாம், அல்லது ஆண்களுக்கு அந்த போதுமான அளவுக்கு உயிர் சத்து இல்லாமல் இருக்கலாம். இந்த சுக்கிலத்தினுடைய எண்ணிக்கை, ஒரு உதாரணம் சொல்கிறேன், உதாரணம் இல்லை, இதுதான் ரியல் ஃபேக்ட் ஆக்சுவலி. அதாவது ஒரு தடவை உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண்களிடம் இருந்து வெளியே செல்லக்கூடிய இந்த சுக்கிலத்தினுடைய
எவ்வளோ எவ்வளோ வெளியே போகுது தெரியுங்களா? 100 மில்லியன் சுக்களத்தில் இருந்து குறைந்தது 100 மில்லியன், அதாவது 100 மில்லியன். ஒரு மில்லியன்னா 6 சைபர் போட்டுங்க. 100க்கு ஏற்கனவே 2 சைபர் இருக்குது. அப்போது மொத்தம் 8 சைபர் வரும், 8 பூஜ்ஜியம் வரும். அதுதான் 100 மில்லியன். ஓகே, 100 மில்லியன். அதிலிருந்து 500 மில்லியன் வரையிலும் வெளியாகும். நினச்சி பார்க்க முடியுங்களா? அந்த அளவுக்கு ஒரு தடவை உடல் கொண்டா, இதில் எண்ணிக்கையில் குறைஞ்சுன்னு வச்சிங்களேன், அவர்களுக்கு குழந்தை வாய்ப்புக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தை வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த 500 இந்த 100 மில்லியன் அளவுக்கு குறைஞ்சுன்னா என்ன ஆகும்னா, எல்லாமே உள்ளே போகிறதில்ல, எல்லாமே கர்ப்பப்பைக்குள்ளே போகாதுங்க. போகிற வழியில் பல இடத்துல கசிவுனால் வெளியே தங்கிடும். அப்புறம் பல என்ன ஆகும்னா, அந்த பல அந்த சுக்கிலத்துக்கு அந்த வலிமை கிடையாது. என்ன, பார்ப்பதற்கு நிறையா இருக்கும், அதை பார்க்கணுன்னா உடனே என்ன பண்ணணும், அந்த வெளியே வந்த உடனே அதை ஒரு மைக்ரோஸ்கோப், ஒரு பிளேட்டில், கிளாஸ் பிளேட்டில் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா நிறைய கொஞ்சம் அப்படியே சுற்றுறதெல்லாம் தெரியும். அவ்வளோ தூரம் என்ன, அப்போ தான் அதனுடைய உண்மையான உருவத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை பார்க்கணுன்னா இன்டர்நெட்டில் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ஹியூமன் ஸ்பெர்ம் போட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இப்போல்லாம் வருது. நான் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, எனக்கு நான் மைக்ரோஸ்கோப்லாம் நான் ஒன்றும் பார்த்தது கிடையாது. அது என்னென்ன வேலை பண்ணுதுங்கிறது தான். ஏன்னா உடலுறவு கொள்வது என்பது வேற, அதே சமயத்தில் கரு உற்பத்தி என்பது வேற. இந்த ரெண்டும் சேரணும் இல்லையா, தகுந்த சூழ்நிலையில். என்ன, அதனால் இந்த விந்துவை பற்றியும் அதனுடைய தன்மை, அதனுடைய எடை, அதனுடைய எவ்வளோ ஒரு தடவை வெளியே போச்சுன்னா அது மீதியெல்லாம் இறந்து போகுது பாருங்கள். அப்போது இறந்து போகுதுன்னா அதெல்லாம் ஒரு ஜீவசக்தி. அப்போது ஒவ்வொரு தடவும் நம்ம உடலுறவு கொள்ளும் பொழுது எவ்வளோ தூரம் வெளியே போகுது அப்படிங்கிறது தான். அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த பல துளி ரத்தம் ஒரு துளி விந்துவாக ஆகும். அப்போது ஒரு பல துளி விந்து வெளியே, அதாவது வெளியே சென்று அது இறந்து போகும்போதுனா எத்தனை துளி ரத்தம் நம்ம வீணடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான கருத்து. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து உண்டாகக்கூடிய விந்துவை, அந்த சுக்கிலத்தை நம்ம விரயம் பண்ண நம்ம நமக்கு உடம்புக்கு கெடுதல். ஆனால் அந்த அளவோடு வைத்து கொண்டால், என்ன, உடலுறவு அளவோடு வைத்து கொண்டால் அது உடம்புக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது. அது அளவுக்கு மீறினா பம்பு. அதுக்கு தான் அந்த விந்துனுடைய, அந்த சுக்கிலத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்காக தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. இப்போ புரியுதுங்களா? இந்த காயக்கல்ப பயிற்சியுடைய முக்கியத்துவம் அதை பண்ண. ஏன்னா அந்த எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது, அஸ்வினி முத்திரை யோகம் கொடுக்கும் பொழுது எக்ஸசைஸ் அந்த ஏரியாவில் தான் எல்லாம் நடக்கும். அதனால் அந்த உறுப்புகளுக்கு வலி உண்டு பண்ணுறோம். அதுக்கு வலி உண்டு பண்ண பொழுது அதனுடைய வேலையை அது செய்யும். ஸோ அந்த காயக்கல்பத்தினுடைய முக்கியமான நோக்கம், அதை ஒட்டின பாடலை ஒன்றே நம்ம பார்த்தோம். விந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது அடுத்த வகுப்பில் இந்த விந்துவை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது விந்து உற்பணம்னு ஒன்று, விந்து அர்ப்பணம்ங்கிறது ஒன்று. விந்து அர்ப்பணம்ங்கிறது அது தலைப்பு ஒன்றும் இல்லை. நான் போன வகுப்பில் விந்து அர்ப்பணம்னு சொன்னேன், அது தப்பு. அது விந்து உற்பணம். ஆனால் விந்து அர்ப்பணங்கிறது என்னென்னா, எப்படி அர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்குற மாதிரி வச்சுக்கல, அது முறைப்படியாக செலவழிக்கிறது, அதுதான் அர்ப்பணம். இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது எப்படின்னா, அந்த விந்துவை
நம்ம உடலுறவு மூலமாக செலவுப்படுத்தினா அதை சிற்றின்பம், அதை கட்டுப்படுத்தி அதை ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணால் அது பேரின்பம். அந்த அர்ப்பணங்கிறது எப்படி வருதுன்னா, சுக்கிலம் வற்றணும். சுக்கிலம் வற்றி அது ஏன் வற்றுதுன்னா, அந்த உடல் சூடு மூல அக்னி இருக்கும்ல, அதை அக்னியாக மாறும். அந்த அக்னி தான் சுழுமணி மார்க்கமாக மேலே போய் பேரானந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் அந்த அர்ப்பணத்தில் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறது என்னென்னா, அந்த விந்து அதுவும் ஜெயத்தை ஒட்டுனாப்பில் வர்றதுனால அதை முறைப்படியாக என்ன அதிகமாக வெளிப்படுத்தாமல் அதற்கு அந்த விந்துவை வற்றுமுறையாக செய்யணும். எப்படின்னா, அது சூடு அதை மாற்றணும், அக்கினி கடையாக மாற்றணும். அது பேரின்பத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அது சிற்றின்பத்துக்கு ஆகும். ஆக ஒரே விந்து ரெண்டுக்கும் பயன்படும், பேரின்பத்துக்கும் பயன்படும், சிற்றின்பத்துக்கும். ஒரே வார்த்தையில் சொன்னால், விந்து கீழ் நோக்கி சென்றால் சிற்றின்பம், மேல் நோக்கி சென்றால் பேரின்பம். ஸோ இத்துடன் இன்றைய என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இதை கேட்கப் போவதற்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.